எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தை தான் இது. அவரை குறித்து சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அவர் இந்த உலகத்தில் வந்தது நம்மை பிரகாசிக்கும்படியாக. யாரெல்லாம் இயேசுவை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவர் காண்பித்த வழியில் வாழுகிறார்களோ, அவர்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. சிலருடைய பிரகாசம் வெளிச்சத்தில் மாத்திரம் அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இல்லை, தேவனுடைய பிரகாசம் இருளிலும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒரு மெய்யான ஒளியை உடையவராக அவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார இருளை எதிர்த்து பிரகாசிப்பிக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் சார்ந்திருந்து தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். God bless you all.